அதிமுக தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி திமுகவின் திட்டத்தை காப்பியடித்து அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாமலும் பொருளாதார நிலை பற்றி ஆராயாமலும் வெத்து அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருப்பதாக விமர்சித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பி அடிச்சு சொல்றாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்றாங்க. 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குலக்கல்வி திட்டம், குல மக்கள் திட்டத்தின் சார்பா நீங்களே சொல்லிட்டீங்க. திமுக தேர்தல் அறிக்கையை ஒட்டி தான் அவர் பண்ணிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் சாத்தியமில்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு 2000 ரூபாய் அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி பெறுகிறவர்கள் தான் பொருளாதார நிலை பற்றி ஆராய்ந்து எவையெல்லாம் முடியும் என்று சீர்தூக்கி பார்த்து அறிக்கையாக தருவார்கள். வெற்றி பெறமாட்டோம் என்று நிச்சயித்த ஒருவர் எதை வேண்டுமானாலும் அறிவித்துக் கொண்டே இருக்கலாம். அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய பணி மக்கள் பணி. ஏற்கனவே இந்த 4.5 ஆண்டுகள் மக்களுக்கு செய்திருக்கின்ற அளப்பரியா மக்கள் பணியால் எங்கள் தாயுமானவர் தமிழக முதல்வர் மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கட்டிலே அமர வைக்க மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இதுபோல போலி வெத்து விளம்பரங்கள், போலி வெத்து அறிவிப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, மக்களும் கவலைப்படவில்லை.